ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துடலாம். நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த 2 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதில் நிறைய மண் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே நல்லா தங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்து கழுவிக்கலாம். அப்போ ஈஸியாக மண் போயிடும். அதுக்கு முன்னாடி கழுவினோம்னா மண்ணு போகவே போகாது. ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சோம்னா நல்லா மண் பூரா இறங்கிடும். மண்ணாக இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால தான் சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய சக்கரவள்ளி கிழங்காக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இது சின்ன சின்னதாக, அதனால கட் பண்ணலை. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சக்கரவள்ளி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு. இது மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் போல் விட்டு எடுத்துடலாம். குக்கரை மூடி விசில் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸில் ஏதாவது அடைச்சிருக்கான்னு பார்த்து இது மாதிரி எடுத்து விட்டுருங்க. இது மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு எடுத்து விட்டாலே போதும். அந்த சின்ன ஹோல்ஸில் நிறைய சாதம் இல்லை பருப்பு எல்லாம் அடைச்சிருக்கும். அதை எடுத்து விட்டுறலாம். நம்ம குக்கரை கழுவுனாலும் இந்த ஹோல்ஸில் இருக்கிறது சரியாக போகாது. அதனால இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் சொல்கிறேன். இது மாதிரி க்ளீனாக எடுத்து விட்டுறலாம். எல்லாம் எடுத்தாச்சு. இனி மூடி வச்சிடலாம். இனி குக்கரில் 2 விசில் விட்டு இறக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் பூராமே குறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு சமயம் நம்ம மூடி திறக்கும் போது டைட்டாக இருக்கும், மூடி திறக்க வராது. அது மாதிரி சமயத்தில் இது மாதிரி குச்சி வச்சு உள்ளே இருக்கிற ப்ரெஷரை எடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் மூடி தரங்க. சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லாவே ஆறிடுச்சு. இதோட தோல் இப்போ எடுத்து விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் தோல் எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, எல்லா கிழங்கையும் தோல் எடுத்தாச்சு. இதை நம்ம கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா உதிரி உதிரியாக மசிச்சு விட்டுறலாம். ஈஸியாக தான் இருக்கும். மசிச்சாச்சு. இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துடலாம். கடுகுளுந்த பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தான். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். கடலைப்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும். இப்போவே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது கிழங்கு தானே, அதனால பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போல் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நான் ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்குல சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சக்கரவள்ளி கிழங்குல அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை சாதாரணமாக வேக வச்சு கொடுத்தா யாரும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி பொடி மாசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி தான். இப்படி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு போரும் அடிக்காது. வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. நாம இப்போ மசிச்சு வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கலாம்.
சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதை ஏற்கனவே நல்லா வேக வச்சதுன்னு எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும். ரொம்ப நேரத்துக்கு கலக்க வேண்டாம், 2 நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும். இப்படி செஞ்சு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு, போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பொடிமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.